ஒரு சிறிய கிராமத்தில், ஜெர்மனி நாட்டில் 1682ஆம் ஆண்டு ஒரு குழந்தை பிறந்தான். அந்த குழந்தையின் பெயர் சீகன்பால்க். சிறு வயதிலேயே அவன் பெற்றோரை இழந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு பெரிய ஆசை இருந்தது, நான் கடவுளுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று. அவன் வளர்ந்தபோது தெய்வீக கல்வி கற்றான். தினமும் ஜெபித்து, நான் எங்கே சென்று மக்களுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் மனதில் ஒரு தீர்மானம் உறுதியானது, நான் இந்தியா போவேன். 1706ஆம் ஆண்டு நீண்ட கடல் பயணத்துக்கு பிறகு அவன் தமிழ்நாட்டின் திரங்கம்பாடி என்ற இடத்தை அடைந்தான். அங்கேயுள்ள மக்கள் வேறு மொழியில் பேசினார்கள். அவர்களின் வாழ்க்கை முறையும் பழக்கங்களும் அனைத்தும் புதிதாக இருந்தது. ஆனால் சீகன்பால்க் பயப்படவில்லை. இந்த மக்களுடன் பேச வேண்டுமென்றால் அவர்களின் மொழியை நான் கற்றாக வேண்டும் என்று முடிவு செய்தான். தினமும் உழைத்து தமிழ் கற்றான். சில மாதங்களில் அவன் தமிழில் பேச ஆரம்பித்தான். மக்கள் அதிசயித்தார்கள். ஒரு வெளிநாட்டவர் அவர்களின் மொழியை இவ்வளவு அன்புடன் கற்றுக்கொண்டதை பார்த்து அவர்களும் அவனை நேசிக்கத் தொடங்கினர். அவன் அங்கேயே நிற்கவில்லை. பைபிளை தமிழில் மொழிபெயர்க்க ஆரம்பித்தான். குழந்தைகளுக்காக பள்ளி தொடங்கினான். அச்சகத்தை அமைத்து புத்தகங்கள் அச்சிட்டான். தமிழ் நூல்களையும் சேகரித்து பாதுகாத்தான். ஆனால் அவன் வாழ்க்கை எளிதாக இருக்கவில்லை. சிலர் அவனை எதிர்த்தார்கள். அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். உடல் நலமும் பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த மக்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனை முன்னே கொண்டு சென்றது. அவன் எப்போதும் ஏழை மக்களுடன் இருந்தான். அவர்களுக்கு உதவினான். அவர்களுடன் சிரித்தான். அவர்களுடன் வாழ்ந்தான். ஆண்டுகள் கடந்து போயின. 1719ஆம் ஆண்டு வயது வெறும் 36ஆக இருக்கும்போது அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தான். ஆனால் அவன் செய்த வேலை, அது இன்னும் உயிரோடு இருக்கிறது. தமிழில் பைபிள், பள்ளிகள், அச்சகம், இவை அனைத்தும் அவன் விட்டுச் சென்ற வரங்கள்.